திருக்குறள் சிந்தனை. தலைவன் திரும்பி வந்து கலந்து மகிழ்ந்திருக்கின்ற பொழுதே தன் செயல் நிமித்தமாகச் சிறிதே அயல் அகல நினைத்தான். அந்நிலையினை குறிப்பால் உணர்ந்த தலைவி ஊடி உரைக்கின்றார். தலைவன் பிரியும் முன்னரே இனி பிரிந்து விடுவான் என்று நினைத்து கொண்டார். அந்த ஏக்கத்தால் தோள்கள் மெலிந்தன. மெலியவும் அவற்றில் அணிந்திருந்த தோள்வளைகள் நெகிழ்ந்து கழன்றன. உணரும் திறனில்லாத வளையை உணர்ந்த என்று தனக்கு உரிமையாய் உதவிய அருமையை வியந்து தன் ஆற்றாமை மிகுதியால் வளைமேலேற்றி இவ்வாறு உரைத்தார். அதனால் அவள் இனிமேல் தலைவன் பிரிந்து போகாது இருத்தல் வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்த்தினார். ஆகவே தலைவனின் பிரிவில் உடல் மெலிவும் வளை ஒழிவும் தலைவிக்கு நிகழும் என்றதனால் அவனுடைய வரவில் ஒளி மிகுந்து மெலிவு நீங்கி ஒளி மிகுந்து எழில் திகழ்ந்து உளம் மகிழ்ந்து பொலிவடைந்து பொங்கி பூரிப்பாள் என்று தெய்வப்புலவர் குறிப்பறிவுறுத்தல் அதிகாரத்தில் தன்னம் துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்த வளை என்றார். நாளையும் சிந்தை.